சில பேர் பாருங்க, ஒரு காரியத்தை ஆசைப்பட்டாங்க, ஒரு காரியம் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பின் விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க, உடனே போய் கடன் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த கடனை எப்படி நான் திருப்பி செலுத்த போறேன், இந்த கடனை செலுத்தும் போது என் வாழ்க்கைக்கு எவ்வளவு இது பாதிக்கும், என் பிள்ளைங்களை எவ்வளவு பாதிக்கும், அடுத்த 10 வருஷம் என் வாழ்க்கை எப்படி பாதிக்கும் யோசிக்கிறது இல்ல. அவசரம் அவசரம். இப்ப நீ பாருங்க, நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு, நான் பேசும்போதெல்லாம் இருக்கு, எவ்வளவு கூடிய மட்ட அளவில் கிரெடிட் கார்டு உங்க கையில இல்லாம நீங்க பாத்துக்கிடுங்கன்னு நான் சொல்லுவேன். என்னது சிரிப்ப சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? கிரெடிட் கார்டு மட்டும் நம்ம கையில இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிரெடிட் கார்டால சீரழிஞ்ச குடும்பங்கள் ஏராளம். கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியும்ல, கடன் அட்டைன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லணும்னா கடன் அட்டை. இந்த கடன் அட்டை என்ன பண்ணும்னா, நீங்க வச்சிருக்கிற சம்பளத்துக்கு பேங்கே ஒரு கணக்கு போடும். உங்களுக்கு 55,000 உங்க லிமிட், 1 லட்ச ரூபா லிமிட், 2 லட்ச ரூபா லிமிட்னு ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. இந்த கார்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க 50,000 ரூபாய், அந்த பொருள்னா உங்க லிமிட் 55,000, ஒரு இழுத்தா போதும், கார்டு தேய்ச்சா போதும், என்ன பண்ணிடலாம், இன்ஸ்டன்டா அந்த பொருளை உடனே வாங்கிடலாம். உங்களுக்கு காசு கையில இருக்கணும் அவசியம் இல்லை, பேங்க்ல காசு பேலன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரெடிட் தானே, கடன் தானே, தேய்ச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணும், இன்ஸ்டன்டா சொல்ற பில் ஓடிடும். அவன் நினைப்பான், என்ன அதிசயமா இருக்குது இது அதிசயம் அன்னைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து என்னது வேதனை. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தேய்ச்ச கார்டை அதுக்கு எவ்வளவு டைம் லிமிட் கொடுப்பாங்கன்னா 1 மந்த் தான். 1 மாசத்துக்குள்ள நீங்க திருப்பி ரீபே பண்ணா உங்களுக்கு வட்டி இருக்காது. 1 மாசம் தப்புச்சுன்னா 12% வட்டி போட்டுருவோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டில் அவங்க செலவு பண்றதுக்கு தேய்ச்சது 2,000 ரூபாய்க்கு தேய்ச்சாங்க, கடைசியில் அந்த பேமெண்ட்ஸ்க்கு டிஃபால்ட்டா மாறி கடைசியில் இன்றைக்கு பல வருஷங்களாக அவங்க யாரா இருக்காங்களா, கடனாளிகளா இருக்காங்க, கொடுக்க முடியல திரும்ப. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. உடனே தேய்க்கணும், உடனே அந்த கடன். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் கடன் வாங்கிட்டு வந்துடும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் உடனே போய் 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. எப்படி திருப்பி கொடுக்க போகிறாய்? நீ கொடுக்கிற காலத்துல உன்னுடைய குடும்பம் என்ன நஷ்டத்தை அனுபவிக்க போகுது? பொறுமை இல்லைங்க. என் வாழ்க்கையில இந்த பாடத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கத்துக்கிட்டேன். நாங்க குடும்பம் ஆரம்பித்த நாட்கள்ல நான் உங்களுக்கு இந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு முதல் சம்பளத்தை சச்சலத்துக்கு கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி என் மனைவி, புது மனைவியை நான் எங்க அப்பாவை சந்திக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு போனேன், கொஞ்ச நேரம் பேசி ஊழியத்தை பத்திலாம் பேசிட்டு, சரி இந்த மாசத்துலேருந்து நீங்க கர்த்தரை பாருங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அந்த சம்பளத்தில் நீங்க வாழ்ந்துக்கிடுங்க. நாங்க எனக்கு ஒரே சந்தோஷம், அப்புறம் சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அது வரைக்கும் சம்பளம் கிடையாது, அப்பா வீட்டில் தான் சாப்பிடுறது. சம்பளம் கொடுத்த உடனே கவரை வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா கவரை திறந்து பார்த்தா 1,500 ரூபாய் இருந்துச்சு. இது 1 மாச சம்பளம். அப்படிதான் எங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பம் வளர 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 ஏற்றி 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 கொடுத்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் சம்பளம் 5,000 ரூபாய் 1 மாசத்துக்கு. ஆனால் எனக்கு ஆசைகள், ஏராள ஆசைகள். அந்த வயது அப்படி ஆசைகள் நிறைந்த ஒரு வயது. அப்போ நான் எனக்கு அந்த மியூசிக் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மியூசிக்கு, சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ சில பேர் என்கிட்ட அவங்களா கேட்டது தான், நீங்கள் மியூசிக்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா, நாங்கள் பாட்டெலாம் எழுதியிருக்கோன்னு. எனக்கு இவங்க சொன்ன உடனே எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, மியூசிக்லாம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி ஸ்டுடியோலாம் வச்சு பண்ணுறதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆசை. ஆனால் அப்பாட்ட போய் கேட்டால் காசு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், எனக்கும் வருமானம் கிடையாது, எனக்கு கையில் காசு ரொம்ப கிடையாது. அப்போது நான் ஒரு நாள் என்னுடைய கசின் ஒருத்தர் இருந்தான், அப்போ டாட்டாவில் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட எதிர்ச்சியாக சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோலாம் கட்டலான்னு இருக்கேன்டா, ஆனால் காசு எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒன்றும் சேவிங்ஸும் கிடையாது. அவன் பாருங்க உடனே, உனக்கு காசு வேணா சொல்லு, நான் தரேன், எனக்கு லோன் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, நான் உனக்கு லோன் போட்டு தரேன், உனக்கு எவ்வளோ தேவைன்னா நீ வெயிட் பண்ணு, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு போய் மடன்னு தேடி எவ்வளோ செலவாகும்னு ஒரு ஸ்டுடியோ கட்டுறதுக்கு, ஒரு ரூம்ல செட்டப் பண்றதுக்கு ஸ்பீக்கர், அதுடைய சவுண்ட் கார்டு, அதுடைய மைக்கு, இன்டீரியர் எல்லாம் பண்றதுக்கு என்ன ஆகுனா ஒரு 2.5 லட்சம் ரூபான்னு பில் வந்துச்சு. தெரிஞ்சது எனக்கு. போய் சொன்னேன், ஒரு 2.5 லட்ச ரூபா ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன 2.5 லட்சம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், ஈஸியாக எடுத்து கொடுக்குறேன். எனக்கு அப்பா ஆண்டவரே வானம் திறந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவம் நமக்கு அப்போ கிடையாது இல்லையா, புதுசு இது. 2.5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரே வாரம் தாங்க கொண்டு 2.5 லட்சத்தை கையில கொடுத்துட்டான். யார் இந்த மாதிரி நம்ம கையில கொடுத்தா? ஒரே சந்தோஷமாயிட்டேன். 2.5 லட்சத்துக்கு போயிட்டு எனக்கு விரும்பின பொருட்கள், எனக்கு விரும்பின இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு விரும்பின மைக்கு, ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி கொண்டு ஐயோ, அந்த நேரம் பார்த்து சாம் சுந்தரம் பாஸ்டர் வர வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு விஷயமா வந்தார். அவரை உள்ள கூட்டு போய், அது ஒரு ரோலிங் சேர் ஒன்று இருந்துச்சு, பெரிய சேர், அது வரை வாங்கி போட்டிருந்தேன். அவரை உட்கார வச்சு அவர் ஒரே ஏசி எல்லாம் பார்த்து பரவசமாயிட்டார். ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்ட்டு ஜெபம்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான்.
என் கசின் சொன்னா மாசம் மாசம் நீ இவ்வளவு கட்டணும்னு. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 நினைக்கிறேன். என்ன எவ்வளோ? 8,000. ஒரு மாசத்துக்கு 8,000 ரூபாய் திரும்ப கட்டணும். என்ன ஒரு வெறி எனக்குள்ள வந்துச்சு தெரியலங்க. வாங்குற சம்பளம் 5,000, 8,000 ரூபாய் நான் திருப்பி கொடுக்கணும். அவ்வளவு ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சுங்க. கர்த்தர் நம்ம தேவையை சந்திப்பாருன்னு. நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. பயங்கர விசுவாசம் ஆயிட்டேன். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த 8,000 எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பான்ற வசனம் ஞாபகம் வருது. துணிஞ்சு போய் அந்த கடனை வாங்கிட்டு, நான் சொல்றேங்க, அடுத்த 2-3 வருஷம் நினைக்கிறேன் அந்த கடனை தீர்த்து முடிக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நினைக்கிறேன். ஐயோ, அந்த 8,000 ரூபாவை நான் ஒவ்வொரு மாசம் கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு கர்த்தர் மட்டும்தான் அறிவாருங்க. ஏன்னா அந்த டேட்டுக்குள்ள அதை கரெக்டா போடணும் உள்ள, அல்லது வட்டி அதிகமாயிடும் அவனுடைய கணக்குல. அந்த 8,000 சேர்க்க நான் சொல்றேங்க, நிறைய நாள் அடிப்படை அத்தியாவசிய பொருட்களை கூட நான் வாங்க முடியல. ஏன்னா மாசம் ஆரம்பிச்சாலும் எனக்கு மனசு பட 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 நினைக்கணும். 8,000 ரூபாய் கொடுக்கணுமே, 8,000 ரூபாய் கொடுக்கணுமே, 8,000 ரூபாய் கொடுக்கணுமே. 3 வருஷம் அந்த கடன் சுமையில நான் வெளியே சொல்ல முடியல. எங்க அப்பாட்ட சொன்னா சத்தம் போடுவாங்க, சொல்ல முடியாது. அமைதியா பல்ல கடிச்சிட்டு, ஐயோ ஆண்டவர் நீ ஏதோ கிருபையா எனக்கு ஏதோ ஆண்டவர் அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் கொடுத்து நான் கட்டி முடிக்க உதவி செய்தார். ஆனா அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இன்னையோட சரி இந்த கடன் மட்டும் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து, தேவ கிருபையினால திருமணமாகி 22 வருஷம் தாண்டிட்டோம். அந்த முதல் 3 வருஷத்துல நான் செய்த தவிர இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர் கிருபையினால செய்யல. தேவ கிருபையில தைரியமா சொல்லுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த கடனும் யார்ட்டையும் நான் வாங்கல, இது வரைக்கும் வாங்கல. கர்த்தர் கிருபையாக எனக்கு வேண்டிய தயவுகளை தந்து கிருபையா நடத்திட்டு வர்றாரு. தேவைகளை சந்திக்கிறார். என்ன கொடுக்கிறாரோ அந்த நிலையில என் குடும்பத்தை நான் வச்சிருக்கேன். அந்த நிலையில என் குடும்பத்தை நடத்திட்டு போற கர்த்தர் கிருபையா இரக்கம் பாராட்டியிருக்காரு. சில பேர் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்ன பாஸ்டர் உங்க பையனை நேச்சுரல் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கீங்க, நீங்களாம் வேற எங்கேயோ படிக்க வைப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு இங்கே தான் படிக்க வைக்க முடியும், அது போதும். அந்த படிப்பு படிச்சா அவனுக்கு போதும், அவ்வளவுதான். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. கடன் வாங்கிலாம் நான் படிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எளிமையா படிச்சா போதும். கர்த்தர் அவனை உயர்த்த நேரம் கர்த்தர் உயர்த்திட்டோம். இதுக்கு மேல என்னால் கொடுக்கறதுக்கு எனக்கு கையில இல்லை. அந்த எளிமையில தான் என்னை காத்துக்கொண்டு ஆண்டவர் கிருபையில 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கிரெடிட் கார்டு என் கையில கிடையாது. ஆனா இப்பதான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னு சொன்னா, சில முறை வெளிநாடுகளுக்கு பயணம் போறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் செலவு பண்றதுக்கு ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி காப்பி குடிக்கணும்னா கூட அந்த நாட்டினுடைய கேஷ் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. அதுக்கு நான் போய் கேஷை மாத்தி அதுக்காக ஒரு கார்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னா, ஒரு ஏர்போர்ட்ல இறங்குனா ஒரு டாக்ஸி பிடிக்கிறதுக்கு, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று செலவு பண்றது, ஒரு காப்பி குடிக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். அதை கூட செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு $1 செலவு பண்ணிட்டேன், $5 செலவு பண்ணிட்டேன், ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா, செலவு பண்ணி முடிச்சு கூடுமான மட்டும் அதே நாள் இரவுக்குள்ள அந்த பேமெண்ட்டை அதுக்குள்ள அனுப்பி விட்டுருவேன். அனுப்பி அந்த க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு இந்த கடனோட நான் படுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பி அந்த கிரெடிட் கார்டு பில்லிங் என் மேல வந்துடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு இருக்கிறவே அப்படி இருக்கேன். உங்களுக்கு அன்பாக நான் சொல்றேன், நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவசரப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மட்டும் எதையுமே துரிதமாய் சேர்த்த செல்வம் பிந்தின நாட்களில் வேதனையாக மாறும். கர்த்தர் உங்களை பொறுமையா ஆசீர்வதிக்கிறதுக்கு பொறுமையா இருங்க. உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின காரியங்களை நீங்க அழுத்தமாக செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பமே வேதனைக்குள்ள போயிடும். உங்க பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் பாதிக்கப்படும். உங்களுடைய வீடு ஒரு பெரிய பாரத்திற்குள்ள போயிடும். அவசியம் இல்லாத சுமைகளை சுமந்துட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காலையில நீங்க பெட் அவுட் எழும்பும் போது எப்படி இருக்கணும்னா, ஃப்ரீயா எழும்பணும். ராத்திரி படுக்கும் போது பயப்படாம படுக்க போகணும். ஒரு மாசத்தை ஆரம்பிக்கும் போது பயப்படாம மாசத்தை ஆரம்பிக்கணும். அந்த மாசத்தை முடிக்கும் போது பயப்படாம முடிக்கணும். எந்த தேதியை பார்த்து உங்களுக்கு பயம் வரவே கூடாது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, அந்த பயத்தினால நடுக்கத்தினால அவங்க வாங்கி கொண்ட கடன்களை திருப்ப கொடுக்க முடியல அப்படின்ற அந்த பயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு பிரஷர் ப்ராப்ளம்ஸ், சுகர் ப்ராப்ளம், அவங்களுக்கு நிறைய வியாதிகளுக்கு அவங்க ஆளாயிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க ராத்திரி படுக்கும் போதெல்லாம் அவங்க என்னன்னா, ஐயோ இந்த மாசம் இந்த எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, எப்படி கட்ட போறேன், எப்படி கொடுக்க போறேன், எப்படி செலுத்த போறேன். ஏன்னா நான் அது போயிருக்காங்க. அந்த 3 வருஷம் 8,000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு கனவெல்லாம் கட்ட கனவா தாங்க வரும். பயமா இருக்கும். அந்த 15ஆம் தேதிக்குள்ள அந்த காசை சேர்க்கறதுக்கு என்னென்ன ஜெபம், எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு பயம், நடுக்கம் இருதயத்தை பிடிக்கும். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், இந்த
தொல்லையிலிருந்து உங்களை என்ன பண்ணுங்க, தள்ளி வச்சுக்கிடுங்க. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப கடனே வாங்கக்கூடாதா சார்? நாங்கெல்லாம் ஃபிளாட்லாம் கடன் தான் வாங்கி வச்சிருக்கோம், இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன பிரின்சிபல் சொல்றேன். இப்ப மாசம் தோறும் பால் வாங்குறீங்க. பாலுக்கு வந்து நீங்க முதல்ல காசு கொடுத்து நீங்க பால் வாங்கல. அந்த 30 நாள் பால் போடுறான், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. ஒருத்தர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு சகோதரி வர்றாங்க. அவங்க 30 நாள் வேலை செஞ்சு முடிச்சோன்னு என்ன பண்றீங்க? அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறீங்க. முதல் நாள் 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்து வேலைக்கு வாங்க 30 நாள் கூப்பிடுறோமா? இல்ல. உண்மையை பார்த்தா அது ஒரு விதமான ஒரு கடன் தான் இல்லையா? 30 நாளுக்கு அப்புறம் அவங்க காசு கேட்பாங்க, நம்ம கேட்கிற காசு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன கணக்குல நம்ம வந்து பால் வாங்குறோம், எந்த கணக்குல வந்து ஒரு வேலைக்காரிக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்னா 30 டேஸ்க்கு அப்புறமா நான் சம்மதிக்கிற காசை கொடுக்கிற தகுதி எனக்கு இருக்குன்னு நம்ம முதல்ல கணக்கு பார்க்கிறோம். இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக, ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக ஆகும் செலவை என்ன செய்வான்? கணக்கு பார்க்கிறான். அதற்கு திராணி இருக்கிறது என்று கண்டால் அவன் கட்டுவான். திராணி இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சான்னா கட்ட மாட்டான். திராணி இல்லாம கட்ட ஆரம்பிச்சான்னா அந்த கோபுரத்தை முழுசா கட்ட முடியாம பாதியில நிறுத்திட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்க. ஆரம்பித்தான், முடிக்க திராணி இல்லை என்று அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு இஎம்ஐ போட போறீங்க, நீங்க வந்து ஒரு வீட்டை வாங்க போறீங்க, ஒரு வாகனத்தை வாங்க போறீங்கன்னா தயவு செய்து உட்கார்ந்து கணக்கு பாருங்க. இது என்னால் முடியுமா? இது என்னால கட்டி தீர்க்க முடியுமா? இது எனக்கு அவசியமா அப்படின்னு யோசிங்க. சில பேர் கார் வாங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, ரொம்ப நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கை வாங்குறத விட கார் வாங்குறது நல்லது. இன்றைக்கு இருக்கிற ரோட்டினுடைய பாதுகாப்பு பார்க்கும்போது, பிள்ளைங்க அதிகமாக இருக்கும்போது ஒரு கார் வச்சிருக்கிறது நல்லது. ஆனால் ஒரு ஷோரூம்குள்ள போகும்போதே திட்டமிட்டுட்டு போங்க, என்ன வாங்கணும்னு, எது அளவுக்கு எனக்கு செலவு பண்ண முடியும்னு யோசித்து செய்யுங்க. எந்த லெவல்ல கார் நான் வாங்கணும், எது எனக்கு அவசியம், எது தேவை, எதை நான் மாதம் மாதம் செலுத்துகிற கணக்குல இது வந்து நெருக்கடியில கொண்டு வந்து என்ன விடக்கூடாது. நான் வந்து திருப்ப செலுத்துகிற பணத்திற்கு மீதியான பணம் இருக்கணும், எனக்கு அவசர தேவைகளுக்கு காசு இருக்கணும், நெருக்கடியில கொண்டு போய் என் குடும்பத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நாம ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். சில பேர் காரை வாங்கிட்டாங்க, ஆனா கார்ல ஏறும் போதெல்லாம் ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன் தெரியுமா? இந்த மாசம் இஎம்ஐ எப்படி செலுத்த போறேன். சில பேர் காரை வாங்கிட்டு பெட்ரோல் வலிக்கு காசு கிடையாது, பெட்ரோல் போட காசு இல்லை. ஏன்னா சரியா திட்டமிடல. கார் வாங்கிட்டாங்க, எதுக்குன்னா என் பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறது கார் வேணும், ஆனா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பிரச்சனை? மிஸ்மேனேஜ்மெண்ட். அங்க இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, இந்த பாரங்கள் ஏன் வந்ததுன்னா அவசரம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யோசிக்கல, ஆலோசிக்கல, முன்னாலே திட்டமிடல, பொறுமையா நான் யோசிக்கல, அவசரப்பட்டு கொண்டு போய் விழுந்துட்டேன். நம்ம சபையில ஆண்டவர் கிருபையில பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்காங்க. எனக்கு பல ஆயிரம் கதைகள் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் சொல்ற சில வேதனையான கதைகளை பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். அவங்களுக்கு உதவ முடியலேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய நெருக்கடியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவசரப்பட்டுட்டேன் பாஸ்டர், யாரோ சொன்னாங்கன்னு போய் இதுல போய் முதலீடு பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர், இப்ப முடிக்க முடியல பாஸ்டர், கட்ட முடியல பாஸ்டர், என் வீட்டையே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, என் நிலத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, பேங்க்ல வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, அவசரப்பட்டேன் பாஸ்டர். அவசரம். பிரியமானவர்களே, கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கூட பொறுமையுடன் செயல்படுறதுக்கு திட்டமிடுங்க. பொறுமையோடு, அவசரப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து கருத்துள்ளவர்களா இருங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து செய்யும் போது ஜாக்கிரதையோடு செய்யுங்க. ஆண்டவர் கிருபையில் ஒரு பெரிய சபையை நிர்வாகம் பண்ற வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பயத்தோடு சொல்றேன், எவ்வளவோ தேவைகள் இருக்கு, எவ்வளோ காரியங்களை நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயந்து ஜாக்கிரதையாக தான் நான் செயல்படுறேன். ஆனா வர்ற ஆளுங்க நம்மளை தூண்டி விடுறத பார்த்தீங்கன்னா, நாளைக்கே எல்லாத்தையும் புரட்டி முடிக்கிற மாதிரி தான் நம்மளை தூண்டி விட்டுருவாங்க. நாம எல்லாருடைய தூண்டுதலுக்கும் நம்ம வந்து இணங்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், சீக்கிரமா நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிடும். இப்ப நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி டெடிகேஷன் நடக்க போகுதுன்னு. மனசுல ஆசை இருக்கு, அந்த 13ஆம் தேதிக்குள்ள அந்த மேலே உள்ள மெயின் ஹாலில் ஏசி எல்லாம் போட்டு அந்த முதல் ஹாலையாவது முடிச்சிடணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ தேவைகள் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே தேவை இருக்கு, நான் சபையில் சொல்கிறேன், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, ஆனால் அந்த தேவைகளை நீர் சந்திச்சா 13ஆம் தேதி ஏசி போட்டு குழு குழு குழுன்னு டெடிகேஷன் நடக்கும். நீங்கள் கொடுக்கலையா ஃபேன் ஓடும், நல்லா ஆராதிக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால அன்றைக்காவது சீதோஷ நிலையை நல்லா மாற்றி கொடுங்க ஆண்டவரையும் ஜோமிட்டு. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எதிராவது போய் நுழைஞ்சிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த பிரச்சனை என்னோடு முடியாது, முழு சபையின் மேலே இந்த பாரம் வரும். எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, அப்படியே முடங்கிடுவோன்னு எனக்கு தெரியும். ஏங்க நம்ம சர்ச்சுக்கு
இன்னும் நம்ம ஆலயத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சில கோடிகள் தேவையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேங்க்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்கட்டுமா, அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ கூட்டம், தாராளமாக கொடுக்க முன் வருவாங்க. ஆனால் என்னுடைய கணக்கு என்ன தெரியுமா, வாங்குறது பெருசு இல்லை, திரும்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். முடியுமா? அது முடியுமா? அவசியம் கிடையாது. பொறுமையாக இருப்போம். இந்த வருஷம் ஓடாத ஏசி அடுத்த வருஷம் ஓடினா கூட பரவாயில்ல. இந்த வருஷம் முடிக்காத வேலை அடுத்த வருஷம் முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் எப்படி பயணம் பண்ணணும்னா பாரம் இல்லாம பயணம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? பாரம் ஆயிருச்சு. எனக்கு தெரியுங்க, ஊழியமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில கடந்த 5 ஆண்டுகளாக ஆலயம் இவ்வளவு பெரிதாக வசதிகள் எல்லாம் கூடுனா கூட எந்த ஊழியத்தையும் ஆண்டவர் கிருபையினால நிறுத்தவும் இல்லை, முடக்கவும் இல்லை. எல்லா ஊழியமும் ஆண்டவர் கிருபையினால, தேவ தயவினால பெரிய கிருபையோடு முன்னேற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஊழியத்தின் மேல் மிகுந்த பாரங்கள் இல்லை. பாரம் இல்லாம சபையை கொண்டு போகும்போது கர்த்தர் பொறுமையாக நமக்கு ஏற்ற காலத்தில் சகாயம் செய்து குறித்த காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், மற்றவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியல, என்ன இத்தனை வருஷமா கட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ முடிக்க போற, கேட்கறவங்களும் அப்படிதான் கேட்கறாங்க. எப்போ முடிக்க போறீங்க? தெரியாது, தெரியாது. இதுதான் நான் சொல்ற பதில், தெரியாதுங்க. கையில காசு இருந்தா சொல்ல முடியும், இத்தனை நாள்ல முடிப்பேன்னு. கையில ஒண்ணும் இல்லை, அந்தந்த வாரம் கர்த்தர் கொடுக்கறத வச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். தெரியாது, எப்போ முடியும்னு தெரியவே தெரியாது. அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிறேன், இத்தனை முறை எப்போ முடியும்னு கேட்கிற ஆளு இதை நான் கொடுக்குறேங்க முடிச்சிருக்கேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைப்பேன். யார் கொடுக்குறா? கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, தூண்டுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனா நாம நிதானிக்கணும். நம்ம வீடு கட்ட உட்காந்தோன்னு வச்சுடுங்களேன், போற போக்கில் ஒரு சொந்தக்காரர் வருவார், என்னங்க இவ்வளவு சின்ன ரூமா போட்டுருக்கீங்க, கொஞ்சம் பெருசா போடுங்க சொல்லிட்டு போயிடுவாருங்க. பெருசா போட்ட ரூமுக்கு பாரத்தை யார் சுமக்கிறது? நம்ம தான் திருப்பி கட்டணும். வந்தால் 100 ரூபா மொய் வச்சுட்டு போயிடுவாரு. அல்ல ஒரு வசனம் போடு வாங்கி கொடுத்துருவாரு, கர்த்தர் உன்னை மகா திரளாக பெருக பண்ணுவார், வசனம் போடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுதான் பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கணும். யார் கொடுப்பா திரும்ப கட்டுறதுக்கு? கடனை வாங்கி நீங்க என்ன பண்ணாதீங்க, சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும்போது சொந்தக்காரர் சொல்லிட்டு போவார், என்னங்க மட்டன் பிரியாணி கூட போடலன்னா என்னங்க, பிரியாணி என்ன எனக்கு கழுத பிரியாணியா போட முடியும், மட்டன் பிரியாணி கூட போடலன்னா எப்படி? உங்க பிள்ளைக்கு வச்சிருக்க ஒரே பிள்ளைக்கு என்ன போடுங்க, மட்டன் பிரியாணி போடுங்க. இந்த ஆளும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன யோசிச்சிருப்பானா, சிக்கனே போதும்னு நினைச்சிருப்பாரு, அதுவே அதிகம். ஆனா இந்த ஆள் வர்றாள் ஏவி விட்டுருவார், என்னது மட்டன் பிரியாணி போடுங்க. இவர் உடனே கணக்கு பார்க்க மாட்டார், ஐயோ சொந்தக்காரங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா கூட ஒரு சிக்கன் 65, அதுக்கப்புறமா ஒரு பாயாசம், அப்புறமா ஃப்ரூட் சாலட், இப்படி ஒன்னொன்னா சேர்த்தா எவ்வளவு ஆகுதுன்னே தெரியாது. எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாம் சிரிச்சு சிரிச்சு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கல்யாணம் நடத்தின அப்பாவுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா? பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. எத்தனை பேருக்கு நான் எங்கேருந்து கொடுக்க போறேன், எப்படி முடிக்க போறேன்? அப்பதான் தலைமையில விடியும். வந்தவன் எல்லாம் நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருக்க சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஏப்ப விட்டு போயிடுவான். முடிக்க வேண்டியது யாரு? நம்முடைய தகுதி என்ன? எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா போட்ட சாப்பாடு என்ன தெரியும்ல? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு, சாம்பார் ரசம் கூட்டு பொரியல், அதான் சாப்பாடு. எங்க கல்யாணத்துக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? 6000 பேர் என்னமோ சாப்பிட்டாங்க நினைக்கிறேன். என்ன சாப்பாடு போட்டார்னா, புளி சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம், என்னது மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், எல்லாம் ஒவ்வொரு கரண்டி போட்டாரு. நம்ம ஆளுங்க முகத்தை நீங்க பார்க்கணுமே, இது என்னங்க, இது என்ன மாதிரி சாப்பாடு போட்டிருக்காரு? ஒரு கறி கூட போடக்கூடாதா? இருக்குங்க, காய் கறி இருக்கு. எங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுத்த பதில் தெரியுமா? இவ்வளவுதான் நம்மளால முடியும். ஆனா எங்க மனைவி சைடில் அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, அதில் நிறைய பிராமின்ஸ் இருந்தாங்க. வந்தாள் அத்தனை வாழ்த்திட்டு போனாங்க, நல்லா இருப்பாப்பா, என்ன சாப்பாடு. நாம வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் போட்டா நம்ம கதை முடிச்சது. பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவா.